ஹாய், இப்போ நம்ம பெல்லூர் தான் போய்கிட்டு இருக்கோம். கெண்டியில் இருக்க பெல்லூர் சோசியல் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு இந்த போட்டு. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வரும்போது பெருசாக மழை இல்லை, இடையில வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் இடம் வந்து செம்மையாகவே இருக்குது. மழை பெஞ்சாலும் அந்த லொக்கேஷன் வந்து செம்மையாகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அறிவா அறிவா அது தேங்க்யூ. அறிவா ஹலோ, யாரு யாரு பைக்கில் வந்துக்கிட்டு கட்டுங்க. நான் லேட்டாக நான் பெங்களூர் தான் வருவேன். பெங்களூர் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு பெல்லூர் இடத்துக்கு தான். இன்னும் அங்கே நான் போகல, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு போகிற ரோடு எப்படி இருக்கும்பாங்க, கிட்டத்தட்ட சேம் ஒய்ய ரோடு மாதிரி 2 பக்கம் மரங்கள், அழகான மரங்கள், நடுவு வந்து ரோடு. ஆனால் ஆஃப் ரோடு தான். ஆனால் பார்க்க செம்மையாகவே இருக்குது. நான் அதை வந்து பைக்கில் போகுது வீடியோஸ் எடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பைக்கை பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் மாதிரி மேலே போகணும். மேலே போகணுன்னு சொன்னால் தான் அந்த பெல்லூருங்கிற வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம பெல்லூர் கிட்டே வந்தாச்சு. கெண்டியில் புறப்பட்டு வரும்போது பெருசாக மழையே இல்லை, ஆனால் இடையே வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டோம். அப்படி இருந்தாலும் ரோடு செம்மையாக இருந்துச்சு, வரும்போது அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து மழை பெய்ய டைம் தான் வரணும், அப்போ தான் வியூ செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பெல்லூருக்கு வந்துட்டோம். எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபீல் வந்து அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. மழை, காற்று, குளிர், அதை ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வேற ஒரு ஃபீலாக இருக்குது. கட்டாயம் அந்த இடத்துக்கு வாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நான் அதுக்கு எத்தனையோ இடங்களுக்கு வந்து நேச்சுரல் பிளேஸ்க்கு வந்து ட்ரிப் போயிருக்கேன். ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு வந்ததே இல்லை. இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபீல் அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக பில்லு தான். அது காற்றுக்கும் மழைக்கும் குளிருக்கும் ஃபுல்லாக மிஸ்ட்டு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வாங்க. கெண்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா நடக்க நீங்களும் பார்க்கலும். இடம் செம்மையாக இருக்குது. ஸோ எப்படியோ இந்த பெல்லூரை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் பைக் வந்து வரும்போது மழை, பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். மழை நின்றுச்சு. திரும்ப உடகாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் சரி போவோன்ட்டு ஃபாரஸ்ட் வந்து வெளியே வந்தோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது யாட நேரம், எங்கே நேரமாக இந்த யாட நேரம் தெரில. ஆனால் பிரச்சனை இல்லை, ஜக்கெட்டாக கொண்டு தான் வந்தோம். ஜக்கெட்டாக போட்டுக்கிட்டு இப்போ வீடு நோக்கி புறப்பட்டு தான் இருக்குது. ஸோ
எல்லாத்துக்கும் பாய்.